இன்னைக்கு கருவேப்பிலை பொடி செஞ்சு தரேன். நீங்கள் அதை செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளைக்காச்சும் இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டீங்கன்னா இளநரை வராது, முடி வளரும். பொடிக்கு துவரம்பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து அப்படி போட்டுட்டு அதை நல்லா சிவக்க வறுத்துப்போம். துவரம்பருப்போடையே கொஞ்சம் உப்பையும் போட்டுவோம். ஏன் அதுலேயே இந்த மிளகையும் போட்டுடலாம். மிளகாய் வற்றல் இதுக்கு ரொம்ப காரம் வேண்டாம், சுமார் காரம் போதும். பெருங்காயம் இப்போ வெறுஞ்சட்டியில் நல்லா கழுவி துணியில் காய போட்ட கருவேப்பிலை அதை போட்டு அதுதான் பதம். நல்லா இப்போ இது ஆரவும் அதுகளோட சேர்த்து போட்டு நல்லா பொடிச்சு தோசைக்கும் இட்லிக்கும் நீங்கள் போட பழகிக்கிட்டீங்கன்னா அந்த மிளகா பொடி கேட்காது. இதில் இருக்கிற ருசி பிடிச்சிருச்சுன்னா உடம்புக்கும் நல்லது. அந்த மிளகா பொடியை விட இது பொடி நல்லது. பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கருவேப்பிலை பொடி தயார்.